வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பாஜக ஆளும் மாநிலங்களில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சூரத் எக்தே குற்றச்சாட்டு. தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளம் வழங்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். கெஸ்ட் ஹவுஸில் தங்கி டிவி திருடிய வாலிபர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் ஊழல் மலிந்து கிடப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் பொறுப்பாளர் சூரத் எக்டே அவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற செயல் வீரர் கூட்டத்தில் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பிரதேசம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்கான பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளருமான சூரஜ் ஹெக்டே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துகிறார் என குற்றம் சாட்டினார். ஆனால் காங்கிரஸ் கட்சி மக்களிடம் உண்மையை மட்டுமே கூறுகிறது. ராகுல் காந்தி மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்ட அவர், பாரதிய ஜனதா இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற முயற்சி செய்கிறது என்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பதாக கூறுவதாகவும், ஆனால் புதுச்சேரி உட்பட பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஊழல் மலிந்து கிடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஆட்சியை அகற்ற மக்கள் நினைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் மாநில பிரதேச மாவட்ட நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சராக இருந்தாங்க, முன்னாள் முதலமைச்சராகவும் நமக்கு முதலமைச்சராகவும் செயல்பட்டாங்க. இந்த கிரண்பேடியோட நம்ம இந்த ஆட்சியை பறிகொடுத்தோம். அவங்களை சமாளித்து மிக சிறப்பாக ஆட்சி நடத்தின நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்ரீ நாராயணசாமி அவர்களுக்கும், அதாவது பெங்களூர் புதுச்சேரி மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா சூரஜ் எக்தே அவர்களும், தலைவரும் சிறப்பு செய்யப்படுகின்றது. முன்னாள் முதல்வர் ஐயா நாராயணசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா ஷாஜகான் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கார்த்திகேயன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சேர்மன் ஐயா அவர்களையும் வருக, உதயராஜா அவர்களையும் வருக வருக என. ஒற்றுமை யாத்திரையை கன்னியாகுமரியில தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் கொண்டு சென்றார். அந்த ஒற்றுமை யாத்திரையை நாம் எல்லாம் ஒற்றுமை இங்க இந்த உங்களை போல என்ன தெரியாதவர் இல்லை. ஏறக்குறைய 69லேருந்து 2010 தொடங்கி தொய்வில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2024ஆம் ஆண்டு வரை இதுவரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இப்படி ஒரு செயலை செய்ததில்லை. வைத்தியநாதன் அவர்களை அவ்வளவுதான் வெற்றி பெற்றாங்க. அவர் ஐயா அவர்கள் எம்பி அவர்களுக்கும் தலைவரான எம்பி அவர்களுக்கும்
முன்னாள் முதலமைச்சரும், அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம மன்மோகன் சிங் முன்னாள் பாரத பிரதமர் கூட நம்ம ராகுல் காந்தி வருவார். அடுத்த தேர்தலில் நம்ம அதிக வித்தியாசத்தில், வாக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்க வைக்கணும். காங்கிரஸ் கட்சி அதாவது பொதுவான கட்சி. அன்பிற்குரிய பாலன் அவர்களே, சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் அர்த்தநாதி அவர்களே, ஏறக்குரிய இது 3வது தொகுதியாக இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதல் தொகுதியாக மாகே பகுதியில் லாஸ்பேட் அசெம்பிளி பில்லர்ஸ், இந்த பில்லர்ஸ் அசெம்பிளியோட மீட்டிங்கில் இருக்கிற எக்ஸ்சிஎம் நாராயணசாமிஜி, பிசிசி பிரசிடென்ட் வைத்தியலிங்கம்ஜி, எக்ஸ்பிசிசி பிரசிடென்ட், அசெம்பிளியில் ஒரே ஒரு அசெம்பிளி தான் வந்திருக்குது. அது அள்ளி வீசுறாங்க புதுச்சேரி மாநிலத்தில். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு தேனாறு புதுச்சேரியில் போடும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலே போகல, இருக்கிற இடத்துல நிற்குது. முதலமைச்சர் ரங்கசாமி ஒரே ஒரு உதாரணம் சொல்ற, அந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு கம்மி தான் புதுச்சேரியில். நம்ம அது கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. அதனால் அந்த வகையில் அவர் எல்லா வகையிலையும் கொடுத்து வைத்தவர். உங்களை ரொம்ப நேரமாக நீங்கள் காத்துக்கிறீங்க. நம்முடைய அகில கட்சியுடைய புதுச்சேரி பொறுப்பாளர் வளம் வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி ரமா அவர்களே, மரியாதைக்குரிய, இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரிகள். அதனால என்ன நன்றி சொல்ல வச்சுட்டாங்க. நான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என் நண்பனை பற்றி புகழணும்னு நினைக்கல இப்போ இந்த மீட்டிங்கில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். நானும் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் வந்துருந்தீங்க. என்ன ஒன்று கொஞ்சம் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட 2 ஆண்டு செவிலியர் மாணவர்களுக்கான ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்றார். முனைவர் டாக்டர் கணேஷ் ஆண்டறிக்கை வாசித்தார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிதாக பயிற்சியை தொடங்க இருக்கும் செவிலியர் மாணவர்களுக்கு ஒளி விளக்கேற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் உரையை வாசிக்க செவிலிய மாணவ மாணவிகள் அதனை வழிமொழிந்தனர். பின்னர் அர்ப்பணிப்பு பாடலை பாடினர். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சிறந்த தரமான மருத்துவ வசதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என குறிப்பிட்டார். செவிலியர்கள் பணி என்பது மிகவும் உன்னதமானது என்றும், எனவே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். செவிலியர்கள் எப்போது மகிழ்ச்சியோடும் சிரிப்போடும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று என்றும், அப்போதுதான் நோயாளிகளுக்கும் நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை ஏற்படும் என்றார். புதுச்சேரியில் 13 செவிலியர் கல்லூரிகள் உள்ளது. மேலும் 2 கல்லூரிகள் வரவுள்ளது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரி சார்ந்த மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், கல்லூரி தலைவர் டாக்டர் ராமச்சந்திர வி பட், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐ ஜோசப் ராஜேஷ் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். whatever you are promising today, okay? So I hope all of you all the best and our No distinction of caste. No distinction of caste. Creed. My profession. To promote health. உங்களோட நம்ம பேசுவாங்க சேர்மானத்தில் அவங்களுக்கு போகும். அப்போ உடம்பு அவங்களுக்கு சீக்கிரம் பார்த்தா
காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பொறுப்பாளர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி மாநில செயல் வீரர்கள் கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளர் சுராஜ் ஹெக்டே கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், பாலன், விஜயவேணி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கட்சி நிர்வாகிகளிடம் தனித்தனியாக குறைகளை கேட்டறிந்தார் மேலிட பொறுப்பாளர். Sir, see you. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதலை பொறுப்பு வகிக்கக்கூடிய பொதுச் செயலாளர், அன்புக்குரிய பாசத்திற்குரிய இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளே, மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகளே, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளே, மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளே, உங்கள் அனைவரும் அன்புக்கும் பாசத்திற்குரிய இளம் ரத்தமாக வழங்கக்கூடிய புதுவை மக்களுக்கு புதுவை காங்கிரஸ். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை 99 VIP கிளப் சார்பாக சிறுவர்களுக்கான இறகுப்பந்து போட்டி சாரம் அப்துல் கலாம் இறகுப்பந்து பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை 99 VIP கிளப் சார்பாக சிறுவர்களுக்கான இறகுப்பந்து போட்டி சாரம் அப்துல் கலாம் இறகுப்பந்து பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இதில் சிறப்புரை ஆற்றிய அவர், மாணவர்கள் நன்றாக படிப்பது மட்டுமல்லாமல் ஏதேனும் விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இப்போட்டியில் ஆண்கள் இரட்டையர் போட்டி 4 பிரிவுகளாகவும் பெண்கள் ஒற்றையர் போட்டி 2 பிரிவுகளாகவும் நடைபெற்றது. 3 நாட்கள் வரை நடைபெற்ற இப்போட்டியில் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் பிரிவில் அஜய், ராகவன், அஜேந்திரா, இனியன், நிதிஷ், இனியன், கிஷோர், சித்தார்த் ஆகியோரும், பெண்கள் பிரிவில் சுபஸ்ரீ, சின்மயா ஆகியோரும் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல்வர் தலைமையில் மிதிவண்டி மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசு குற்றவியல் உதவி வழக்கறிஞர் அருண் நிறைவுரை வழங்கினார்.
தசியா தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இருதயம் மற்றும் சிறுநீரக இலவச பரிசோதனை முகாம் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஆர்சிஎம் தொடக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தாசியா தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச இருதய மற்றும் சிறுநீரக பரிசோதனை முகாம் திருவள்ளுவர் நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது. முகாமிற்கு வணிக வரி அதிகாரி காவியவர்மன் மைனோ, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், ஆர்சிஎம் பள்ளியின் தாளாளர் அருள் ஜேம்ஸ், சிறப்பு அதிரடிப்படை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் இருதயம் சம்பந்தமான பரிசோதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மேற்கொண்டனர். மேலும் எக்கோ பரிசோதனை, கட்டணமில்லா இருதய அறுவை சிகிச்சை பரிந்துரை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு, ரத்த கொதிப்பு, சிறுநீரக நோய் வர வாய்ப்புள்ளதா என்பது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் ஜூலிதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மரியாதை செய்யப்படுகிறது. அனைவரின் சார்பாக தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு பெற்ற வில்லியனூர் விவேகானந்தா அரசு பள்ளி மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மண்டல மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியில் உயர்நிலைப் பள்ளி அளவில் வெற்றி பெற்று மீண்டும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 பொறியியல் துறையில் சிறந்த கண்காட்சிக்கான சர் எம் விஸ்வேஸ்வரய்யா டிராபி தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு மற்றும் ரொக்க பரிசு 7000 ரூபாயும், புதுச்சேரியிலிருந்து சிறந்த கண்காட்சிக்கான தனிப்பட்ட பிரிவில் பங்கு பெற்றவற்றில் மிக சிறந்த படைப்புகளின் பரிசு பெற்ற மாணவன் முகமது தாஜீனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் ஆங்கில விரிவுரையாளர் இறைவாசன் வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார். பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கி 10ஆம் வகுப்பு அறிவியல் மாணவன் முகமது தாஜீனின் அறிவியல் படைப்பினை பற்றி விளக்கி வாழ்த்தி பேசினார். வெற்றி பெற்ற மாணவன் முகமது தாஜீனையும் அவருக்கு வழிகாட்டி ஆசிரியையாக விளங்கிய அறிவியல் ஆசிரியை வரலட்சுமி அவர்களையும் பாராட்டி சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை வழங்கினார். மாணவனின் படைப்பு புதுச்சேரியில் உள்ள பழைய துறைமுகத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவனை வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியினை விரிவுரையாளர் வேல்முருகன் தொகுத்து வழங்கினார். விரிவுரையாளர் ராஜேஷ் நன்றி கூறினார். நண்பனாக இருந்த மாணவ பிரபலங்கள், அவர்களுக்கு தனது வகையில் உருவாக்கியிருந்த ஆற்றல் பெருமக்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கின்றேன். குடியரசு தின விழாவை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் குழந்தைகளுக்காக நடைபெற்ற போட்டியில் திமுக செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் JVS இலவச பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக திமுக செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், JVS இலவச பாடசாலை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. பரிசு சிதம்பர பிள்ளை அவரின் தியாகம் நம் அனைவருக்கும் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். அவர் போல நாம் அனைவரும் எப்போதும் உறுதிபூர்வமாக நமது நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க சுதந்திரம் பெற தொகை செய்த பணி செய்ய வேண்டும். அனைவருக்கும் நன்றி. ஜீவானந்தம் 90s முன்னாள் மாணவர்கள் குழு சார்பாக பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. ஜீவானந்தம் 90s முன்னாள் மாணவர்கள் நண்பர்கள் குழு சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளிகளுக்கு பல்வேறு உதவிகள் என 90s நண்பர்கள் குழு சார்பில் பல ஆண்டுகளாக செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சாரம் சின்னையன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பான முறையில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. செக்ரட்டரி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என்று பள்ளிக்கிறோம். முதல்ல நாங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா நிறைய ஸ்கூல் இருக்கும்போது இந்த ஸ்கூல் எங்கேயாவது வெளியே தெரியப்படுத்தணும். இப்போது விழாக்குழுவினர் நமது பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025. இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் ஃபேர்ல குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. மேலும் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 9:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் ஃபுட் கோர்ட் வளாகத்திலேயே அமைந்துள்ளது. நாள் 22/1/2025 முதல் 28/1/2025 வரை மட்டுமே. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம், கருவடிக்குப்பம், புதுச்சேரி. 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கும் கலை பண்பாட்டுத்துறை, புதுச்சேரி. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். செய்திகள் தொடர்கின்றன. ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பிரதேசம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 66 மாணவ மாணவிகளுக்கு வழியனுப்பும் விழா மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பு தலைவர் ரோக அருள்தாஸ் தலைமை தாங்கி எழுது பொருட்கள் வழங்கி கௌரவித்தார். இதில் கௌரவ தலைவர் திருமால், பொதுச் செயலாளர் கலைமணி, செயல் தலைவர் பாபுராஜ் பொன்றோ, நகர தலைவர் புதுவை சிவக்குமார், விஷ்ணுகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் சுஜாதா, ஆசிரியர்கள், ஊழியர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ரோக அருள்தாஸ் மாணவ மாணவிகளிடையே வருகிற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள சேத்திலால் உயர்நிலைப் பள்ளி முதலிடத்தில் பெற வேண்டும். இதில் மாணவ செல்வங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து
சிறப்பான முறையில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்பது மட்டுமல்லாது இந்த பதிவு இங்கு வரும் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போல் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதனை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். பிறகு பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் இந்த உதவியை செய்து ஆதிதிராவிடர் கூட்டமைப்பு சார்பில் இயங்கி வரும் அனைத்து பொறுப்பாளர்களும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக வந்தவர்களுக்கு நன்றியை கூறினர். அதைத் தொடர்ந்து பொருளாளர் பாலகிருஷ்ணன் நன்றி கூறினார். சும்மா அதுக்காவது கூப்பிட்டேன். அவரை மாதிரியாவது நம்ம படிச்சாகணும் அப்படின்னா தான் உங்க வாழ்க்கையில செய்ய காத்திருப்போம். தம்பி புரிதா? பிரமுகர்களில் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை சொல்லி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசு ஊழியர்கள் டைப் 3 ஜே பிளாக் குடியிருப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களின் சீரிய முயற்சியால் 36,80,000 ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அரசு ஊழியர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட டைப் 3 ஜே பிளாக் குடியிருப்புகளை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி அரசு ஊழியர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இவ்விழாவில் லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், நாவர்குளம் வார்டு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மிக வலுவான ஒரு அழுத்தத்தை கொடுத்ததின் அடிப்படையில் இன்று டைப் 1 இருக்கக்கூடியவர்கள் கூட டைப் 3க்கு மாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு ரிலாக்ஸேஷன் வந்திருக்கிறது. அதை நம்ம இதே மாதிரி 7 பில்டிங் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து மாறுதா இப்போ 3 லட்சம் 39 லட்சம் 50 லட்சம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு சுகர் இருக்கும்போது தெரியுமாங்க. உள்ள போய் பசு வளர்ந்து நைட் ஆனா வெளியே வருது. கெஸ்ட் ஹவுஸ் அறையில் இருந்து LED டிவி திருட்டு, சுற்றுலா பயணி பெயரில் தங்கிய வாலிபர் கைவரிசை, CCTV காட்சிகளை வைத்து காவல்துறையில் புகார். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் S4 கெஸ்ட் ஹவுஸ் என்ற விடுதி இயங்கி வருகிறது. நேற்று முன்தினம் புதுச்சேரி வந்த காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரை சேர்ந்த தினேஷ் என்கிற வாலிபர் S4 கெஸ்ட் ஹவுஸில் அறையெடுத்து தங்கினார். நேற்று காலை கெஸ்ட் ஹவுஸ் அறையை காலி செய்து கொண்டு புறப்பட்டார். கெஸ்ட் ஹவுஸ் ஊழியர்கள் அறையை சுத்தம் செய்ய சென்றபோது அங்கு பொருத்தியிருந்த LED டிவி மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கெஸ்ட் ஹவுஸில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராக்களை ஆய்வு செய்த போது தினேஷ் தங்கியிருந்த அறையிலிருந்து LED டிவியை கழட்டி கொண்டு படுக்கை, பெட்ஷீட் மூலம் சுற்றி கொண்டு திருடி செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து கெஸ்ட் ஹவுஸ் நிர்வாகம் சார்பில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் CCTV ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிர்களுக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரிக்கல் இயந்திரங்களையும் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா டி சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிர்களுக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரிக்கல் இயந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரி ராஜன், அவைத் தலைவர் எழிலன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு, பூபதி, பிரகாஷ்,
அல்போன்ஸ், சந்துரு, உதயகுமார், தேசப்பன், மணிபாரதி, ஆரோக்கியராஜ், முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடன் இருந்தனர். பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி மாநில தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மலதப்பட்டு பஞ்சாயத்து பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் பல வருடங்களுக்கு முன்பு அரசு பள்ளி இயங்கி வந்தது. கட்டிடங்கள் பழுதாகிய நிலையில் அருகில் அரசு நடுநிலைப் பள்ளி அமைக்கப்பட்டு தற்பொழுது செயல்பாட்டில் உள்ளது. மேலும் பழைய கட்டிடத்தை சில வருடங்களுக்கு முன்பு அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டது. தற்பொழுது அந்த இடம் காலியாக உள்ள நிலையில் சில தனி நபர்களால் அந்த இடம் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளனர். இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் வருகின்றனர். இந்த இடத்தை மீட்டு அப்பகுதிக்கு தேவையான அலுவலகம் சம்பந்தமாக கட்டிடங்களை கட்டி அந்த இடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று இதுபோன்று மலதப்பட்டு பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் பல இடங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு கையகப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் வழங்கப்பட்டது. SSLC பொதுத் தேர்வு மார்ச் 2024 அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற்ற செய்தமைக்காக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு புதுச்சேரி குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது. சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநரிடம் பெற்றுக்கொண்டார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பள்ளி நிர்வாக குழுவின் சார்பாக பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி தவளக்குப்பம் புதுச்சேரி காரைக்கால் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் போக்குவரத்து துறை சார்பாக கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த சாலை பாதுகாப்பு ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து துறை ஊழியர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்ட வாகன விற்பனையாளர்கள் பங்கேற்றனர். மேலும் விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பாரதியார் வீதி, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது.
காரைக்கால் மீனவர்கள் 2 பேர் மீது துப்பாக்கி சூடு, இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் நேற்று முன்தினம் மாணிக்கவேல், தினேஷ், கார்த்தி, செந்தமிழ் உள்ளிட்ட 13 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அதிகாலை கோடிக்கரைக்கு தென்கிழக்கு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்திய கடல் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகை நோக்கி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதில் 2 மீனவர்கள் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படகின் உரிமையாளர் ஆனந்தவேலுவின் படகு ஏற்கனவே இலங்கை கடற்படையினர் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் மற்றொரு புதிய விசைப்படகும் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் காரைக்கால் மாவட்ட மீனவர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி விசைப்படகை மீட்டு தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மற்றொரு படகில் இருந்த மீனவர் செந்தாமரை செல்வன் இதுகுறித்து தெரிவித்த பொழுது, இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென வந்த இலங்கை கடற்படையினர் காரைக்கால் படகு ஒன்றின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அதில் 2 மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்த தகவலை தெரிவிக்க நாங்கள் கரைக்கு திரும்பியதாகவும் அப்பொழுது இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவிக்க முயற்சித்த பொழுது அவர்கள் அந்த தகவலை ஏற்கவில்லை எனவும் மனக்குமரலுடன் தெரிவித்தனர். துப்பாக்கி சூடு பண்ணாங்க. துப்பாக்கி சூடு பண்ணி 2 மீனவர்கள் மேலே துப்பாக்கி புல்லட் பாஞ்சிருச்சு. பாயவும் நாங்கள் 20 விசைப்படம் வலையை வெட்டி விட்டு ஓடியாந்துட்டோம். அந்த கோடியார இழுத்துருந்தப்ப மெதிலன் என்ற போட்டில் மட்டும் வந்து 2 நேவி வந்து ஏறிட்டாங்க. ஏறி 2 பேருக்கு புல்லட் பாஞ்சவும் எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் நெல் மூட்டைக்கு 1512 ரூபாய்க்கு அரசு கொள்முதல் நிலையங்களில் வழங்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி மாநில பிரதேசத்திற்குட்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் நெற்களஞ்சியமாக இருந்து வரும் சம்பா தாளடி பகுதியில் சுமார் 4800 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த முறை ஏற்பட்ட புயல் மற்றும் மழையின் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்பட்டது. மழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் போக மீதி நெற்பயிர்களை காப்பாற்றி விவசாயிகள் அறுவடை செய்து காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இடையான்குடி ரைஸ் மில்லில் இந்திய உணவுக் கழகம் மூலமாக நெல் மூட்டைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இடையான்குடி ரைஸ் மில் மேலாளர் மற்றும் மேற்பார்வையாளர் அபிநயஸ் தமிழ்ச்செல்வம் ஆகியோர் காரைக்கால் பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை எடையிட்டு கொள்முதல் செய்து வருகின்றனர். மேலும் இது பற்றி விவசாயிகள் கூறுகையில், வெளிச்சந்தையில் நெல் மூட்டை 1300 ரூபாய்க்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் அரசு ஏலம் எடுப்பதற்கு 1392 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் மூட்டைக்கு கூடுதல் படியாக புதுச்சேரி மாநில பிரதேச அரசு வழங்குகிறது. மொத்தமாக விவசாயிகளுக்கு ஒரு மூட்டைக்கு 1512 ரூபாய் கிடைக்கிறது. எனவே காரைக்கால் விவசாயிகள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய உணவுக் கழகம் சார்பில் காரைக்கால் விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு வந்து முற்றிலும் எங்களுக்கு ஃபுல்லாக பாய்ச்சி போய் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நாங்கள் அறுவடை செஞ்சு இன்னைக்கு இந்திய நாட்டோட பாரத பெருமை வந்து இந்திய உணவு கழகம். உழவர்கரை தொகுதியில் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உழவர்கரை தொகுதியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பாஜக மாநில செயலாளரும் சமூக சேவகருமான உளவுத்துறை சரவணன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், பெண்களுக்கு கோல போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதன் பரிசளிப்பு விழா குடியரசு தின விழாவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உழவர்கரை சரவணன் ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
தலைப்புச் செய்திகள். பாஜக ஆளும் மாநிலங்களில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சூரத் எக்தே குற்றச்சாட்டு. தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளம் வழங்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். கெஸ்ட் ஹவுஸில் தங்கி டிவி திருடிய வாலிபர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.